இந்த செக்ஷன்ல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் வந்து எப்படி டிரான்சாக்ஷனா டேலியில மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இந்த டாபிக்ல நான் ஒரு பொருள் வாங்குறேன் இல்ல ஒரு பொருள் விற்கிறேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை பார்த்துட்டு அந்த சப்ளையரோ கஸ்டமரோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட ரிட்டர்ன் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா அதுக்கான டிரான்சாக்ஷன் எப்படி போடுறதுங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பிஃபோராவே பார்த்திருக்கோம். ஆனா வித்தவுட் டாக்ஸ்ல பார்த்திருப்போம். இப்ப ஜிஎஸ்டிவும் எனக்கு எப்படி அந்த ரிட்டர்னுக்கு கிளைம் பண்றது அப்படிங்கறத இந்த டிரான்சாக்ஷன்ஸ்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, என்னோட கம்பெனில நான் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்னும் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்னும் எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறதுக்கு டிரான்சாக்ஷன் ரெடி பண்ணிருக்கேன். இதுல நம்ம பாருங்க 7th ஜூலை அன்னைக்கு பர்ச்சேஸ் த ஃபாலோயிங் கூட்ஸ் ஃப்ரம் கீர்த்தி ட்ரேடர்ஸ் தமிழ்நாடு வித் சப்ளை நம்பர் அண்ட் டாக்ஸ் எவ்வளோ அப்படிங்கறது சொல்லிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம ப்ராடக்ட் வந்து 100 குவான்டிட்டி வாங்கியிருக்கோம். அதே 5th ஜூலை அன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேமேஜ் கூட்ஸை ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். எனக்கு என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் வந்து டேமேஜ் ஆயிருக்கோ அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி நம்ம ரிட்டர்ன் பண்றோம். எவ்வளவு குவான்டிட்டி என்ன ரேட் பிளஸ் டாக்ஸோட. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் மாதிரியே சேல்ஸுக்கும் ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கு. இப்போ இது ரெண்டையுமே எப்படி டேலியில மெயின்டைன் பண்றது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேலி ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண கம்பெனிவே தான் திரும்ப யூஸ் பண்ண போறேன். அதனால என்னோட கம்பெனியை நான் செலக்ட் பண்ணிட்டு டிரான்சாக்ஷன் போடுறதுக்கு வவுச்சர்ஸ் போயிடுங்க. ஸோ வவுச்சர்ஸ் போயிட்டு என்னோட டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீர்த்தி ட்ரேடர்ஸ் கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். ஸோ அவங்க நம்ம கிட்ட ஆல்ரெடி இருந்தாங்கன்னா நீங்க கிரியேட் பண்ண தேவையில்லை. அப்படி பார்ட்டி இல்லை அப்படின்னா புதுசா கிரியேட் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து பர்ச்சேஸ் வவுச்சர் ஓபன் பண்ணிட்டு சப்ளையரோட இன்வாய்ஸ் நம்பர் டேட் இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கலாம். முதல்ல நான் டேட் கொடுத்துட்றேன். F2 டேட் என்ன அப்படின்னா 4th ஜூலை அன்னைக்கு கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. இன்வாய்ஸ் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா KEE 9876544231. ஸோ டேட் வந்து 4th ஜூலை அன்னைக்கு தான். பார்ட்டி நேம் வந்து என்கிட்ட இல்லை, அதனால நான் புதுசா கிரியேட் பண்ணிக்கிறேன். கீர்த்தி ட்ரேடர்ஸ் அப்படிங்கறத கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்டர் வந்து சன்ட்ரி கிரெடிட்டாஸ். ஸோ சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. அவங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா என்ட்ரி பண்ணி ஸ்டேட் வந்து மஸ்ட் ஸ்டேட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அவங்களோட பேன் கார்டு நம்பர் கொடுக்கணும். பேன் கார்டு நம்பர் என்னவோ அது கொடுத்துக்கோங்க. ஸோ அவங்க வந்து ரெகுலர் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ ரெகுலர் அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துக்கோங்க. செட் ஆல்டர் டீடைல்ஸ்க்கு எஸ் கொடுத்துட்டு பிளேஸ் ஆஃப் சப்ளை தமிழ்நாடு தான். டிரான்ஸ்போர்ட்டர் ஐடிக்கு எஸ் கொடுத்துடுங்க. அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஜென்ரேட் ஆயிடும். ஸோ என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லெட்ஜரை சேவ் பண்ணிக்கோங்க. மற்ற டீடைல்ஸ்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் காமன் லெட்ஜர். காமன் லெட்ஜர்ல நம்மளோட பர்ச்சேஸ் லெட்ஜர் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். நான் இன்டர் ஸ்டேட்டுக்கும் இன்ட்ரா ஸ்டேட்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக நான் அதர் ஸ்டேட்ல பண்ணேன் அப்படின்னா இன்டர் ஸ்டேட் பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஒரு லெட்ஜர் நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். ஒரே ஸ்டேட்டுக்குள்ள பண்ற டிரான்சாக்ஷனுக்கு பர்ச்சேஸ் அப்படிங்கிற லெட்ஜரை கிரியேட் பண்ணியிருந்தேன். இப்போ நான் தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் பண்றேன், அதனால பர்ச்சேஸ் அப்படிங்கிற அந்த காமன் லெட்ஜரை சூஸ் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கறத கொடுத்துட்டேன். குவான்டிட்டி வந்து 100 குவான்டிட்டி. ரேட் வந்து 10,000க்கு தான் பர்ச்சேஸ் பண்றோம். ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் கொடுத்துட்டு நீங்க என்டர் பண்ணுங்க. அடுத்த டாக்ஸ் ஒரே ஸ்டேட் அப்படிங்கும் போது நம்ம சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் பே பண்ணிருப்போம். ஸோ சிஜிஎஸ்டி பிளஸ் எஸ்ஜிஎஸ்டி கொடுத்துக்கோங்க. ரெண்டையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அமௌண்ட் கால்குலேட் ஆயிடும். கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. எனக்கு இவே பில் வேண்டாம், நோ கொடுத்துட்டு என்னோட டிரான்சாக்ஷனை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி ரெக்கார்ட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம 5th ஜூலை என்ன பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன் பண்றோம். நீங்க நார்மலா பர்ச்சேஸ் பண்ண பொருளை ரிட்டர்ன் பண்றீங்க அப்படின்னா டெபிட் நோட்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா முதல்ல டெபிட் நோட் ஓபன் பண்ணிக்கிறேன். அதர் வவுச்சர்ஸ் போயிட்டு டெபிட் நோட் அப்படிங்கறத என்டர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் கீ Alt + F5 கொடுத்தீங்க அப்படின்னா டெபிட் நோட் ஓபன் ஆயிடும். இப்ப இதுல நம்மளோட டேட் பார்ட்டி டீடைல்ஸ் நம்ம கொடுத்தா போதும். ஸோ டேட் வந்து எனக்கு 5th ஜூலை அன்னைக்கு தான். பார்ட்டி யாரு அப்படின்னா கீர்த்தி ட்ரேடர்ஸ். ஸோ கீர்த்தி ட்ரேடர்ஸ் அப்படிங்கறத நான் என்டர் பண்ணிக்கிறேன். இந்த டீடைல்ஸ் எல்லாம் நான் இப்போதைக்கு கொடுக்கல, அதனால அப்படியே என்டர் பண்றேன். இதுல ஒரிஜினல் இன்வாய்ஸ் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்க இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கான ஒரு இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த இன்வாய்ஸ் நம்பரை இங்க திரும்ப ஒரு தடவை கொடுங்க. என்னோட இன்வாய்ஸ் நம்பர் என்ன அப்படின்னா KEE 9876544231 அப்படிங்கிற இன்வாய்ஸ் நம்பர் தான். என்டர் பண்ணீங்கன்னா நம்ம டேட் வந்து கொடுக்கணும். நான் பர்ச்சேஸ் பண்ண டேட் என்ன அப்படின்னா 4th ஜூலை. ஸோ 4/7 அப்படிங்கறத நான் கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணிக்கிறேன். அவங்களோட ஜிஎஸ்டி டீடைல்ஸ் நமக்கு ஷோ பண்ணும். பார்ட்டியோடது கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரிட்டர்ன் பண்றதுக்கு நீங்க காமன் லெட்ஜர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட காமன் லெட்ஜர் வந்து நான் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படிங்கறது கிரியேட் பண்ணிக்க போறேன். Alt C கொடுத்துட்டு பர்ச்சேஸ்
ரிட்டர்ன் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. அண்டர் என்ன அப்படின்னா நமக்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்லயே தான் வரும். இப்படிதான் கொடுத்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நான் பர்ச்சேஸ்ல இருந்தே மைனஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு ரிட்டர்ன் இதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்க பர்ச்சேஸே கொடுத்துக்கலாம், தப்பு இல்லை. எனக்கு எதெல்லாம் நான் ரிட்டர்ன் பண்ணிருக்கேங்கிறத தனியா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா தனி லெட்ஜர்ல தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுல வந்து நாட் அப்ளிகபிள் கொடுத்துருங்க. இதுல கூட்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இந்த லெஜரை சேவ் பண்ணி என்ன ப்ராடக்ட் அப்படின்னா கம்ப்யூட்டர் தான். எவ்வளவு குவான்டிட்டி ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்னா 50 குவான்டிட்டி அவங்க கிட்ட நம்ம ரிட்டர்ன் பண்றோம். ரேட் வந்து 10,000. ஸோ கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா இதோட நம்ம சேவ் பண்ணிடுவோம் நார்மல் டிரான்சாக்ஷன்ஸ்ல. இப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ண ப்ராடக்ட்டுக்கான ஜிஎஸ்டி நமக்கு வரணும் இல்லைங்களா, நாம அவங்களுக்கு ஜிஎஸ்டி கொடுத்துருப்போம். ஸோ அப்ப அந்த அமௌண்ட்டோட சேர்த்து தான் அவங்க நமக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இந்த ப்ராடக்ட்டுக்கு நமக்கு ஜிஎஸ்டி தனியா கிரியேட் ஆகணும். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா என்னோட டாக்ஸ் லெஜரை திரும்ப ஒரு தடவை நான் சூஸ் பண்ண போறேன். ஸோ நம்ம பே பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து சென்ட்ரல் டாக்ஸும் ஸ்டேட் டாக்ஸும் நம்ம பே பண்ணிருப்போம். அப்ப அந்த ரெண்டு டாக்ஸையும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சிஜிஎஸ்டி, அடுத்தது வந்து எஸ்ஜிஎஸ்டி கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. எனக்கு இவே பில் வேண்டாம், நான் நோ கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் சூஸ் பண்ணுங்க. என்னோட பர்ச்சேஸ் பில் அவங்க கிட்ட நம்ம பெண்டிங் வச்சிருக்க எல்லா பில்லுமே ஷோ ஆகும். நான் உங்ககிட்ட ஒரு டிரான்சாக்ஷன் தான் பண்ணிருக்கேன், அதனால எனக்கு அந்த பில்லை ஃபில்டர் பண்ணி காமிச்சிருச்சு. கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் அந்த பர்ச்சேஸ் என்ட்ரியில ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதை கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க ரிப்போர்ட் செக் பண்ணணும் அப்படின்னா இப்ப நம்ம பண்ணது பர்ச்சேஸ் பண்ணிட்டு பர்ச்சேஸை ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். அப்ப நம்ம செக் பண்ண வேண்டிய ரிப்போர்ட் என்னன்னா ஜிஎஸ்டிஆர் 2A. ஆல்ட் ஜி கொடுங்க. இதுல நம்ம பார்க்க வேண்டியது ஜிஎஸ்டிஆர் 2A ரீகன்சிலேஷன். ஸோ 2A ரீகன்சிலேஷன் அப்படிங்கிறத என்டர் பண்ணிட்டு உங்களோட பீரியட் கொடுங்க. 1/7. நான் 7th மந்த் இது மட்டும் பார்க்க போறேன், அதனால அந்த மந்தோட இது மட்டும் நான் கொடுத்துட்டு என்டர் பண்ணேன் அப்படின்னா என்னோட இப்ப நான் போட்ட டிரான்சாக்ஷன் எனக்கு எங்க வந்திருக்கணும்னா கிரெடிட் அண்ட் டெபிட் நோட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல நமக்கு ஷோ பண்ணி காமிச்சிருக்கணும். இதுல வந்து பாருங்க அன்சர்டைன் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு எரர் இருக்குங்களா. இதை உள்ள போயிட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து பாருங்க சப்ளையர் டெபிட் அண்ட் கிரெடிட் நோட் நம்பர் இஸ் இன்கரெக்ட் ஆர் நாட் ஸ்பெசிஃபைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இப்போ இதை என்டர் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட டெபிட் நோட் நம்பர் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ இதை என்டர் பண்ணீங்கன்னா இதுல நாட் அவைலபிள் கொடுத்துருங்க. டெபிட் நோட் நம்பருக்கு நான் என்ன பண்றேன்னா 1ன்னு கொடுத்துட்றேன். டேட் வந்து நம்ம போட்ட டேட் வந்து 5/7 கொடுத்துட்டு நான் அக்செப்ட் கொடுத்துட்றேன். எனக்கு அந்த எரர் கிளியர் ஆயிடும். ஸோ நம்ம பில் வந்து அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுல டெபிட் நோட் நம்பர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எரர் வந்து வந்திருக்காது. இப்போ பாருங்க எனக்கு ஓவரால் அமௌண்ட்ல இருந்து நீங்க 5 lakhs மைனஸ் பண்ணணும். அவங்க பே பண்ண டாக்ஸ்ல இருந்து சிஜிஎஸ்டில இருந்து 45,000 எனக்கு மைனஸ் ஆகணும். எஸ்ஜிஎஸ்டில இருந்து 45,000 எனக்கு மைனஸ் ஆகணும். ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸ் அமௌண்ட்ல எனக்கு 90,000 மைனஸ் ஆகணும் அப்படிங்கிற என்ட்ரி நமக்கு கிரியேட் ஆயிருக்கும். இப்ப இதே வந்து B2B இன்வாய்ஸ்ல போயிட்டு நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட பண்ண பர்ச்சேஸ் என்ட்ரி அப்படியே தான் இருக்கும். 90,000 நம்ம பே பண்ண எல்லாமே அப்படிதான் இருக்கும். நம்ம ஃபைல் பண்ணி ரிட்டர்ன் எடுக்கும் போது டாக்ஸ் அமௌண்ட் நமக்கு மைனஸ் ஆகணும். ஸோ அந்த டிரான்சாக்ஷன்னால தான் கேட்டகரியில வந்து பாருங்க கிரெடிட் அண்ட் டெபிட் நோட் கேட்டகரியில ரிட்டர்ன் வந்து நமக்கு என்ட்ரி ஆயிருக்கு. ஸோ இப்போ இதே போலதான் நம்ம என்ன பண்ண போறோம், சேல்ஸ் ரிட்டர்னையும் ரெக்கார்ட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அதாவது ரிப்போர்ட்டை நம்ம செக் பண்ணிக்கலாம். எஸ்கேப் கொடுத்துட்டு நான் வெளியில வரேன். சேல்ஸ் ரெக்கார்ட் பண்றதுக்கு என்னோட டிரான்சாக்ஷன் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ 5th ஜூலை அன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், MM Tech Traders-க்கு நம்ம சேல் பண்றோம். ரெஃபரன்ஸ் நம்பர் பிளஸ் டாக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ப்ராடக்ட் அப்படிங்கறதும் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் டிரான்சாக்ஷன் போடுறதுக்காக முதல்ல சேல்ஸ் வவுச்சர் போயிடுங்க. இதுல வந்து டேட் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 5th ஜூலை தான். ரெஃபரன்ஸ் நம்பர் முதல்ல கொடுத்துக்கலாம். ரெஃபரன்ஸ் நம்பர் MMT 12345678 கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. டேட் வந்து சேம் டேட்டே தான். பார்ட்டி வந்து நம்ம கிட்ட இருக்காங்களான்னு பாருங்க. இல்ல அப்படின்னா நம்ம புதுசா கிரியேட் பண்ணிக்கலாம். என்கிட்ட பார்ட்டி இல்ல, அதனால நான் என்ன பண்றேன், புதுசா கிரியேட் பண்ணிக்கிறேன். MM Tech Traders. அண்டர் வந்து நமக்கு சன்றி டெப்டார்ல வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம ப்ராடக்ட் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதனால அவங்க டெப்டாரு. அவங்களோட அட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா அட்ரஸ் டீடைல்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான். அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பரும் பேன் கார்டு நம்பரும் இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஆல்டர் டீடைல்ஸ்க்கு எஸ் கொடுத்துக்கோங்க. பிளேஸ் ஆஃப் சப்ளை தமிழ்நாடு தான். பார்ட்டிக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டருக்கு எஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த லெஜரை சேவ் பண்ணிக்கோங்க. காமன் லெஜர்ல சேல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பண்றது இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை தான், அதனால நான் சேல்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். என்ன ப்ராடக்ட் அப்படின்னா கம்ப்யூட்டர். எவ்வளோ குவான்டிட்டினா 50 குவான்டிட்டி நான் சேல் பண்றேன். ரேட் வந்து 11,000 தான். கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க.
இவங்க கிட்ட இருந்தும் நம்ம டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. என்ன லெஜர்ஸ் அப்படின்னா சென்ட்ரல் டாக்ஸுக்கு சிஜிஎஸ்டிங்கிற லெஜர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டேட்டுக்கு வந்து எஸ்ஜிஎஸ்டி அப்படிங்கறத நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்னோட டிரான்சாக்ஷனை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இவே பில் கிடையாது. கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. நியூ ரெஃபரன்ஸ். இவங்களுக்கான பில் நம்பர் வந்து எனக்கு 7லயே இருக்கட்டும். கொடுத்துட்டு நான் என்டர் பண்றேன். என்னோட டிரான்சாக்ஷனுக்கு நான் சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க 6th ஜூலை அன்னைக்கு. ஸோ நமக்கு சேல்ஸ் ஆன பொருள் ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போறது கிரெடிட் நோட் யூஸ் பண்ணுவோம். ஷார்ட்கட் ஆல்ட் F6. கிரெடிட் நோட் யூஸ் பண்ணிட்டு டேட் முதல்ல கொடுத்துக்கோங்க 6th ஜூலை. பார்ட்டி நேம் என்ன அப்படின்னா எம்எம் டெக் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. ஒரிஜினல் இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துருங்க. இதை நீங்க கொடுக்கல அப்படின்னா ரிப்போர்ட்ல உங்களுக்கு அது எரரா ஜென்ரேட் ஆகும். அதுக்காக MMT 1 2 3 4 5 6 7 8. டேட் எப்போ அப்படின்னா நம்ம 5th ஜூலை அன்னைக்கு அவங்களுக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டேட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பார்ட்டி டீடைல்ஸ்க்கு சேவ் பண்ணிடுறேன். ரிட்டர்ன் பண்றதுனால நான் என்ன பண்றேன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது லெஜர்ல நான் மெயின்டைன் பண்ண போறேன். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் அண்டர் வந்து சேல்ஸ் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. டைப் ஆஃப் சப்ளைல கூட்ஸ் கொடுத்துட்டு இந்த லெஜரை சேவ் பண்ணிடுங்க. ப்ராடக்ட் வந்து கம்ப்யூட்டர். எவ்வளோ குவான்டிட்டி ரிட்டர்ன் பண்றாங்கன்னா 10. ரேட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அடுத்தது உங்களோட டாக்ஸ் லெஸ் சிஜிஎஸ்டி பிளஸ் எஸ்ஜிஎஸ்டி கொடுத்துட்டு இந்த டிரான்சாக்ஷனையும் சேவ் பண்ணிடுங்க. அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுங்க. பில் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கான ரிப்போர்ட் பார்க்கணும் அப்படின்னா நம்ம GSTR 1ல பார்க்கணும். Alt G கொடுங்க. இதுல வந்து GST ரிப்போர்ட்ஸ்ல GSTR 1 அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பீரியட் 1/7ல இருந்து எனக்கு 31st 7 வரலும் வரணும். இப்போ எனக்கு இதுல வந்து பாருங்க என்னோட டிரான்சாக்ஷன்ல கிரெடிட் ஆர் டெபிட் நோட் ரெஜிஸ்டர்ல வந்து பாருங்க நான் போட்ட டிரான்சாக்ஷன்ல ரிட்டர்ன் டிரான்சாக்ஷன் எனக்கு கால்குலேட் ஆயிடும். நம்ம பண்ண பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸுக்கான எல்லா ரிப்போர்ட்டுமே இந்த மாதிரி தனித்தனியான கேட்டகரியில வரும். நார்மலா சேல்ஸுக்காக வர எல்லா ரிப்போர்ட்டுமே உங்களுக்கு GSTR 1ல வந்துடும். நீங்க பண்ற பர்ச்சேஸ் எல்லாமே GSTR 2ல வரும். இப்போ நீங்க போடுற பில்லுல இந்த மாதிரி ஏதாவது ரிட்டர்ன் என்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா டிரான்சாக்ஷனை இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். எரர் இருந்துச்சு அப்படின்னா எப்பயும் போல அன்சர்டைன் டிரான்சாக்ஷன்ல உங்களுக்கு வியூ வந்துடும். நீங்க பீரியட் கொடுத்த உடனே அதுல என்ன வருது அப்படிங்கறத பார்த்து மேக்ஸிமம் நம்ம பண்ற தப்பு என்னன்னா ஜிஎஸ்டி நம்பர் தப்பா போட்டிருப்போம். இல்ல அப்படின்னா இன்வாய்ஸ் நம்பர் தப்பா இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதுல நார்மலா இந்த கடைசியா இருக்கிறது HSN சம்மரிங்கிறது உங்க ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, என்ன யூனிட்ஸ் வச்சிருக்கோம், எவ்வளோ குவான்டிட்டி, இதுவரையிலும் அந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ டாக்ஸ் அமௌண்ட் கால்குலேட் ஆயிருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து HSN கோட் வைஸ் வரும். ப்ராடக்ட் வைஸ் வராது, கோட் வைஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதே டாக்குமெண்ட் சம்மரி அப்படிங்கிறது சேல்ஸ் என்ன பண்ணிருக்கீங்க, ரிட்டர்ன் என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற அந்த வவுச்சர் கவுண்ட்ல உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிடும். நான் எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்துடுறேன். உங்க கம்பெனி டேட்டாஸ்லயும் எனக்கு இதே மாதிரி ரிட்டர்ன் டிரான்சாக்ஷன் இருக்கு, நான் பர்ச்சேஸ் பண்ணதை ரிட்டர்ன் பண்ணணும் இல்ல சேல்ஸ் பண்ணதை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க ரிட்டர்ன் டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்.